தனியாருக்கு சொந்தமான கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தை 2 ஆண்டுகளில் காலி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். உங்க முழு விவரம். நிச்சயமாக வணக்கம் ராதிகா. தனியாருக்கு சொந்தமான கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தை 2 ஆண்டுகளில் காலி செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தை காலி செய்து கட்டிடத்தை ஒப்படைக்க கோரி உரிமையாளரான கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த சரத்குமார், வெங்கடேசன், சௌத்ரி ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுவில் மாதம் 10,14,300 ரூபாய் என வாடகம் நிர்ணயித்து 2022ஆம் ஆண்டு முதல், அதாவது ஜனவரி மாதம் முதல் 11 மாதங்களுக்கு குத்தகை ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாகவும், ஒப்பந்தம் படி வாடகை வழங்காமல் பொதுப்பணித்துறை வழிகாட்டுதலின் மதிப்பீட்டின் அடிப்படையில் மாதம் 6,08,438 ரூபாய் வாடகையாக நிர்ணயித்து 2022 ஜனவரி மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை 82,16,824 ரூபாய் காசோலையாக வழங்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. ஒப்பந்தத்துக்கு மாறாக வாடகை நிர்ணயித்ததால் மாதத்திற்கு 4 லட்சம் ரூபாய் இழப்பை சந்தித்ததாகவும், குத்தகை காலத்தை நீடிக்க மறுத்த நிலையில் எந்த ஒப்பந்தமும் இல்லாமல் கட்டிடத்தை பயன்படுத்தி வருவதாக சட்டவிரோதம் என்பதால் அதனை காலி செய்து ஒப்படைக்க உத்தரவிட வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கட்டிடத்திற்கான வாடகை தொகையை, அதாவது 6 லட்சம் ரூபாயில் இருந்து 13 லட்சம் ரூபாயாக அதிகரித்து உத்தரவிட்டார். அத்துடன் இந்த கூடுதல் தொகையை 2.18 கோடி ரூபாய் 2025 டிசம்பர் மாதம்க்குள் மனுதாரருக்கு வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் 2 ஆண்டுகளில் கட்டிடத்தில் இருந்து காவல் ஆணையர் அலுவலகத்தை காலி செய்யவும் உத்தரவிட்டார். ராதிகா, தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.